السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها. قال النبي صلى الله عليه وسلم: أنا حبيب الله ولا فخر، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஏனேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிப்பார்கள்: ஜலஸ நாசும் மின் அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹரஜ ஹத்தா இதன் தனா மின்ஹும் சமிஅஹும் யததாக்கரூனி. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிது நபவிக்குள் நுழையும் போது சஹாபாக்கள் கூட்டமாக அமர்ந்து தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். கால பாதுகும் இன்னல்லாஹ் அத்தஹத இப்ராஹிம் ஹலீலா. ஒரு சஹாபி சொன்னார், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ஹலீலாக, தன்னுடைய நேசராக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் என்றார். வகால ஆஹர் மூசா கல்லமஹு தக்லீமா. இன்னொரு சஹாபி சொன்னார், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நேரடியாக உரையாற்றினான், அவர்கள் கலீமுல்லாஹ் என்றார்கள். வகால ஆஹர் ஃபஈசா கலிமத்துல்லாஹி வ ரூஹு. இன்னொரு சஹாபி சொன்னார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தன்னுடைய ரூஹால், குன் என்கிற வார்த்தையால் உண்டாக்கினான் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து ரூஹுல்லாஹ் என்றார்கள். வகால ஆஹர் ஆதம் சஃபியுல்லாஹ். இன்னொரு சஹாபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா முதல் நபியாக தேர்ந்தெடுத்தான். இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபி குறித்த, அந்த நபிக்குண்டான தனித்துவம் குறித்த விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கூர்ந்து கவனித்தார்கள், கேட்டார்கள். பிறகு சஹாபாக்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கத் சமிஅத்து கலாமக்கும் வ அஜபக்கும். நீங்கள் பேசிக் கொண்டிருந்ததை நான் கேட்டேன், ஆச்சரியப்பட்டேன். இன்ன இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் வ ஹுவ கதாலிக். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீல், நேசர். ஆம், உண்மைதான். வ மூசா நஜியுல்லாஹ் வ ஹுவ கதாலிக். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா
நேரடியாக பேசினான். அவர்கள் கலீமுல்லா, நஜியுல்லா, வஹுவ கதாலிக், அதுவும் சரிதான். ஈசா ரூஹுஹு வ கலிமத்துஹு வஹுவ கதாலிக், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய ரூஹால், குன் என்ற வார்த்தையால் படைத்தான், உண்மைதான். வஆதமு இஸ்தஃபாஹுல்லாஹ் வஹுவ கதாலிக், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சஃபியுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை முதல் நபியாக தேர்ந்தெடுத்தான், உண்மைதான். அலா வ அன ஹபீபுல்லாஹ் வலா ஃபக்ர், அறிந்து கொள்ளுங்கள், நான் அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கிறேன், அதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொரு நபிக்கும் இருக்கிற தனித்துவத்தை அடையாளப்படுத்துகிற தருணத்தில், சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தனித்துவமாக, தன்னுடைய அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை ஹபீபுல்லாஹ் என்கிற வார்த்தை. ஹபீப் என்கிற வார்த்தை கொண்டான பொருள் வெறும் நேசர், தோழர் என்பதல்ல, அதையும் தாண்டிய உன்னதமான ஒரு பொருள் கொண்ட வார்த்தை ஹபீப். ஹலீலுக்கும் ஹபீபுக்கும் உண்டான வேறுபாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலுல்லாஹ்னு சொல்றோம், அல்லாஹ்வின் நேசர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹபீபுல்லாஹ் என்போம், அல்லாஹ்வின் நேசர். வெறுமனே நேசர் என்கிற வார்த்தையை கொண்டதல்ல ஹபீப், அதையும் தாண்டி சொல்லப்படுகிற வார்த்தை யகூனு ஃபஅலுஹு பிரிலாஹில்லாஹி தஆலா. ஹலீல், நேசர் என்றால் யார் அப்படின்னா, அவர் அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே செய்வார், அல்லாஹ்வுக்கு பிடிக்காததை செய்ய மாட்டார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தால் எல்லா சந்தர்ப்பத்திலேயும், எல்லா நேரத்திலேயும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியங்களை செய்தவர்கள். ஒரே ஒரு நிகழ்வு போதும், தனக்கு இறுதியில் கடைசி காலத்தில் கிடைத்த ஒற்றை குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டியே அறுத்து பலியிட துணிந்தார்கள். காரணம், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்றால் அதையும் செய்ய தயார். தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்தார்கள், தன்னுடைய பெற்றவர்களை பிரிந்தார்கள், அவர்கள் சிலை வணங்கிகளாக இருக்கிறார்கள், ஓர் இறையை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பதற்காக தன்னுடைய நாட்டை பிரிந்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை பிரிந்தார்கள், தன்னுடைய குழந்தையும் இழக்க துணிந்தார்கள். இவை அனைத்தும், இவை எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்தது ரிலாஹுல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே தான் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த காரியங்கள். எனவேதான் அவர்கள் ஹலீலுல்லாஹ், அவர்கள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதை மட்டுமே செய்தவர்கள். ஹபீப் என்றால் சில வார்த்தைகள்லாம் நல்ல நல்ல வார்த்தைகள், நல்ல அர்த்தம் தருகிற வார்த்தைகள், ஆனா அதை கெட்ட வார்த்தையா மாத்தி வச்சிருக்கிறோம். ஹபீப் என்கிற வார்த்தைக்கு எவ்வளவு உயர்தரமான பொருள் உண்டு, ஆனா இன்னைக்கு ஹபீபி என்றால் அது ஏதோ கெட்ட வார்த்தை மாதிரி ஆயிப்போச்சு, பேசக்கூடாத வார்த்தையா மாறி போச்சு. ஹபீபுல்லா என்றால், ஹபீப் என்றால் ஃபஅலுல்லாஹி பிரிலாஹி, இவர்களுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் அல்லாஹ் செய்வான். ஹலீல் என்றால் அல்லாஹ்வுக்கு பிடித்தமானதை அவர் செய்வார், ஹபீப் என்றால் அவருக்கு பிடித்ததைத்தான் அல்லாஹ்வே செய்வான். அதுக்குதான் ஹபீப், நேசர் என்று சொல்லுவாங்களாம். சும்மா வெறுமனே சொல்லுகிற வார்த்தை அல்ல. குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். இதற்கும் ஒற்றை சம்பவம் போதும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். மக்காவில் இருக்கிற காலம் வரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை கிப்லாவாக, கஅபத்துல்லாவை முன்னோக்கி வணக்கம் செய்து வருகிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனதும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
பைத்துல் மக்தஸை முன்னோக்கி அதை கிபிலாவாக மாற்றி வணங்கும்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். சுமார் 12 அல்லது 15 மாதங்கள், சுமார் 1.5 வருடங்கள் வரை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅபத்துல்லாவை, மக்காவில் இருக்கக்கூடிய கஅபத்துல்லாவை விட்டுட்டு பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் மக்தஸை முன்னோக்கி அதை கிபிலாவாக வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்கம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு, சுமார் 15 அல்லது அதற்கு மேற்பட்ட மாதங்களுக்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் பக்ராவில் ஸயக்கூலுடைய ஆரம்ப திருவசனங்களில் கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, பைத்துல் மக்தஸை முன்னோக்கி இறை ஆணையை ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று தொழுது கொண்டிருந்தாலும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசெல்லாம் மீண்டும் கஅபத்துல்லாவை முன்னோக்கி எப்போது தொழுவோம் என்று ஏங்கிக் கொண்டிருந்தது. அதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வப்போது வஹி வருகிறதா என்கிற எதிர்பார்ப்பிலேயே இருப்பார்களாம். எப்படியாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல அல்லாஹ் சொல்லி விட்டுற மாட்டானா, மறுபடியும் காபத்துல்லாவை பார்த்து தொழுவுங்க அப்படின்னு சொல்லிட மாட்டானா என்பதற்காக அவ்வப்போது வானத்தின் பக்கம் தலையை உயர்த்தி கொண்டே இருப்பார்களாம். அல்லாஹ் அப்படியே சொல்கிறான், கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா, நபியே வானத்தின் பக்கம் உங்களுடைய தலை உயர்வதை நாம் கவனித்தோம். நீங்க அவ்வப்போது இந்த ஆசையோடு இருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிவோம். கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, இப்போது நீங்கள் காபாவின் பக்கம் உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், அதை காபாத்துல்லாவை கிபிலாவாக மாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல வருகிற அல்லாஹ் சொன்ன வார்த்தை ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் என்று சொல்லும் போது கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, நபியே நீங்கள் விரும்புகிற, நீங்கள் பிரியப்படுகிற, நீங்கள் பொருந்திக் கொள்கிற கிபிலாவின் பக்கம் உம்மை நாம் இப்போது திருப்புகிறோம். ஃபலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா, உம்மை நாம் காபாவின் பக்கம், காபத்துல்லாவின் பக்கம் திருப்புகிறோம், அதை முன்னோக்கி இனி நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஆயத்தை இறக்கினார். ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்றவர்கள் மதீனாவில் ஜியாராவுக்கு அழைத்து செல்லப்படுகிற போது மஸ்ஜிதுல் கிப்லத்தைன், 2 கிபிலாவை கொண்ட பள்ளிவாசலையும் போய் பார்த்துட்டு வருவோம். அந்த பள்ளி இருக்கிற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற போது காபத்துல்லாவை, பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த போது 4 ரக்காத்து கொண்ட தொழுகை 2 ரக்காத்து முடிஞ்சிருக்கு. அல்லாஹ்வுக்கும் அவசரம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கும் அவசரம். அல்லாஹ்வும் மாற்றணும்னு முடிவு செஞ்ச பிறகு சரி முடியட்டும், இந்த 4 ரக்காத் முடியட்டுமே, அடுத்ததுல இருந்து மாத்திக்கலாம் அப்படின்னு பொறுமையா இருக்குல்ல. அப்பவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கிப்லாவை மாற்றம் குறித்த அறிவிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அறிவிக்கிறார். தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போது உங்களுடைய கிப்லா மாற்றப்பட்டு விட்டது என்கிற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். 4 ரக்காத்து தொழ வேண்டிய தொழுகை 2 ரக்காத்து தான் முடிந்திருக்கிறது. 3வது ரக்காத்தை ஆரம்பிக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது இருக்கிற பைத்துல் மக்தஸில் இருந்து திரும்ப காபாவின் பக்கமாக தன்னை முன்னோக்கி கொண்டு 3வது ரக்காத்தை ஆரம்பித்து மீதி 2 ரக்காத்தை காபத்துல்லாவை முன்னோக்கி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவேற்றினார்கள். அந்த இடத்தை தான் கிப்லத்தைன், 2 கிபிலாவை கொண்ட பள்ளிவாசல் என்று இன்னமும் வழங்கப்பட்டு வருகிறது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதன் மீது விருப்பம் இருக்கிறது, அதன் மீது ஆசை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசைக்கிணங்க அவர்களுடைய விருப்பப்படியே காபத்துல்லாவை கிபிலாவாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மாற்றி தந்ததாக சொல்கிறார். வெறுமனே கிபிலாவை மாற்றியதாக சொல்லவில்லை,
தருலாஹா, நபியே நீங்கள் விரும்புகிற கிப்லாவின் பக்கம் உம்மை நாம் திருப்பினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார். எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீபுல்லாஹ், அவர்கள் விரும்புகிறதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்வார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ததாக 26வது சூராவின் 87வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறார், வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், யா அல்லாஹ் எல்லோரையும் எழுப்பப்படுகிற நாளை மறுமை நாளில் என்னை கேவலப்படுத்தி விடாதே, எனக்கு சொர்க்கத்தை கொடு, என்ன நல்லபடியா வச்சுக்க நாளை மறுமையில என்று கேட்கிற போது வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை எழுப்பப்படுகிற மறுமை நாளில் மக்களுக்கு முன்னிலையில் என்னை அவமானப்படுத்தி விடாதே, கேவலப்படுத்தி விடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறான் 66வது சூராவின் 8வது ஆயத்தில், யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய வல்லதீன ஆமனூ மஅஹு, மறுமை நாள் குறித்து பேசுகிற அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌம லா யுஹ்ஸில்லாஹு அன்-நபிய்ய, அந்த நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிய நபியையும் கேவலப்படுத்த மாட்டான். வல்லதீன ஆமனூ மஅஹு, அந்த நபியோடு யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ, அந்த நபியை யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் கேவலப்படுத்த மாட்டானே அத்தகைய மறுமை நாளில் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றிருப்பதை போலவே இந்த நம்மின் மீது, இந்த உம்மத்தின் மீது அளப்பெரிய அன்பு கொண்டவர்கள். நம்மள்ட்ட ஒரு குணம் இருக்கும், நமக்கு ஏதாவது நல்லது கிடைச்சிச்சுன்னா நம்மளோட நின்றுணும், அடுத்தவனுக்கு கிடைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன தன்மைகள், என்னென்ன சிறப்புகள் கிடைச்சதோ அதுவெல்லாம் என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்கணும்னு நினைச்சவங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுக்கு மேராஜ் கிடைத்தது, எந்த நபிக்கும் கிடைக்காதது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மட்டுமே உரித்தான, எனக்கு மட்டுமே கிடைத்த மேராஜ் என்னுடைய உம்மத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்று கருதினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், தொழுகை முஃமின்களுடைய மேராஜ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளப்படுத்தினார். எனக்கு கிடைத்த அந்த சிறப்பு தன்மை என்னுடைய உம்மத்தவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இயல்பு. அதை புரிந்து கொண்ட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், நாளை மறுமையில் என்னை கேவலப்படுத்திடாதே என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபியை குறித்து பேசுகிற போது இந்த நபியை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை கேவலப்படுத்த மாட்டேன் என்பதோடு நிறுத்தி கொள்ளாமல், அதை மட்டும் நிறுத்திக்கிட்டா அந்த நபிக்கு அது போதுமானதா இருக்காது, அடுத்து என்னுடைய உம்மத்து என்று கேட்பார். வல்லதீன ஆமனூ மஅஹு, நபியை மட்டுமல்ல நபியோடு யாரெல்லாம் அந்த நபியை ஏற்றுக்கொண்டார்களோ, ஈமான் கொண்டார்களோ அவர்களையும் கேவலப்படுத்தாத அந்த நாளில் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னார். வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்டார்கள். அல்லாஹ்வுக்கு கேட்கிறது பிடிக்கும், அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வது போல நம்மளை பொறுத்தவரை திரும்ப திரும்ப கேட்டா பிடிக்காது, அல்லாஹ்வுக்கு திரும்ப திரும்ப கேட்கலன்னா பிடிக்காது. அல்லாஹ்வை பொறுத்தவரை எதை விரும்புவான்னு சொன்னா, நமக்கு எவ்வளவு சலுகைகள், நமக்கு எவ்வளவு நிம்மதியை அல்லாஹ் தந்தாலும் திரும்ப திரும்ப அவன்கிட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும், துஆ செய்து கொண்டே இருக்கணும். ரப்பே ரஹ்மானே எனக்கு அதை கொடு, இதை கொடு, என்ன நல்லவனா வாழவை, எனக்கு நோயற்ற வாழ்வை கொடு என்று கேட்டுக்கொண்டிருப்பதை அல்லாஹ் விரும்புவான். அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் நபி தனக்கு கிடைக்கும் என்றிருந்தாலும் கூட கேட்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் என்பதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், வஜஅல்னி மின் வரஸதி ஜன்னத்தின் நஈம், நஈம் என்கிற சொர்க்கத்தைக்கு சொந்தக்காரனாக யா அல்லாஹ் என்னை ஆக்குவாயாக என்று சொர்க்கத்தை கேட்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொர்க்கத்தின் மிகப்பெரிய பதவியாகிய ஹவுதுல் கௌசர் என்கிற தடாகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தருவதாக, இன்னா அத்தைனாக்கல் கௌசர், நபியே ஹவுதுல் கௌசரை உமக்கு நாம் தந்து விட்டோம் என்கிறார் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. வஜஅல்னி லிசான சித்கின் ஃபில் ஆகிரீன்,
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய மரணத்திற்கு பிறகு, நான் வஃபாத்தான பிறகு என்னை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவர்களாக, நல்ல விஷயங்களை பேசக்கூடியவர்களாக என்னுடைய பின்னால் வாழக்கூடியவர்களே ஆக்கு. மற்றவங்க என்னை பத்தி பேசும்போது நல்ல மனுஷன், அவர் நல்லா இருந்தாரு, நல்லவரு அப்படின்னு பேசுற பேச்சை கொடு. மௌத்தா போன பிறகு இருக்கிற வரைக்கும் ஜாலரா போட்டுட்டு மௌத்தா போன பிறகு என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய தவறுகளையும் பேசுகிற கூட்டமா ஆக்கிடாத. பின்னால் வருபவர்கள் என்னை நல்ல வார்த்தை சொல்ல வேண்டும், நல்ல விஷயமாக பேச வேண்டும் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னான், வரஃபஅனா லக திக்ரக். நபியே, பின்னால் வரக்கூடியவர்கள் உம்மை புகழ்ந்து பேசுவதை, உம்மை உயர்த்தி பேசுவதை நாம் விதியாக்கி விட்டோம். வரஃபஅனா லக திக்ரக், உமது வார்த்தையை, உமதுடைய நினைவை நாம் உயர்த்தி விட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபி கேட்காமலேயே நபிக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருவதாக சொன்னார். வஜுனுபுனி வபனியா நஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய வழிவாரில் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறார், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. நபியே, உம்மையும் உம்மை சார்ந்தவர்களையும் நாம் பரிசுத்தப்படுத்தி விட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. நபிக்கு எது பிடிக்குமோ அதையெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா செய்ய வந்தார். வஹி இறங்குகிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே மறந்துடுமோங்கிறதுக்காக அவசர அவசரமா ஜிப்ரீல் ஓத ஓத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது திரும்ப திரும்ப ஓதுவாங்களாம். நபியின் சிரமம், நபியின் கஷ்டம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான் 75வது சூராவின் 16வது ஆயத்தின் தொடரிலே, லா துஹர்ரிக் பிஹி லிசானக லிதஅஜல பிஹி. நபியே, மனப்பாடம் ஆகணுங்கிறதுக்காக, அதை மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்க வேக வேகமா நாவை அசைப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு, அதனால நீங்க வேக வேகமாக வாக்கெல்லாம் அசைக்க வேணாம். இன்ன அலைனா ஜம்அஹு வ குர்ஆனா. நீங்க சும்மா கேட்டுட்டு மட்டும் இருங்க, அதை அப்படியே உங்களுடைய மனசுல பதிய வைப்பது என் வேலை. பதிய வைக்கிறது மட்டுமல்ல, ஃபைதா கரஅனாஹு ஃபத்தபில் குர்ஆனா சும்ம இன்ன அலைனா பயானா. நீங்கள் அவர் என்ன சொல்கிறார் என்பதை கேட்டுட்டு மட்டும் இருந்தா போதும். நீங்க கேட்டுட்டு மட்டும் இருந்தா உங்களுடைய மனசுல குர்ஆனை பதிய வச்சு, குர்ஆனை மட்டுமல்ல, அவர் சொல்லாத, ஜிப்ரீல் குர்ஆனை மட்டும்தான் சொல்றாரு, ஆனால் ஜிப்ரீல் சொல்லாத குர்ஆனுடைய விளக்கத்தையும் உம்முடைய மனதில் நாம் பதிய வைப்போம். அவசரப்படாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரமம் அல்லாஹ்வுக்கு சிரமத்தை தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன்கள், ஆண் வாரிசுகள் வஃபாத்தான போது கஅப் இப்னு அஷ்ரஃப் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அவர் ஒரு அபுத்தர், சந்ததியற்றவர், வாரிசு இல்லாதவர் என்கிற வார்த்தையை உபயோகிக்கிறான், சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல, சொல்லிட்டு போறான் அப்படின்னு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா விடல. தன்னுடைய நபியை, தன்னுடைய நேசரை எவன் திட்டுகிறானோ அவனை நபி வேண்டுமானால் மன்னிப்பார், ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொன்னான், இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். என்ன வார்த்தை சொன்னானோ அதே வார்த்தையை சொல்லி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை திட்டினான். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். நபியே, உமது எதிரி எவன் உங்களை பார்த்த அபுத்தர் என்கிறானோ, வாரிசு இல்லாதவன் என்றானோ, அவன்தான் வாரிசற்றவன், சந்ததியற்றவன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து பேசுவான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி வலா தஜ்ஹர் லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபஅதின். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தமா பேசிக்கிற மாதிரி நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசக்கூடாது. அவர் மரியாதைக்குரியவர். நபியும் நம்மள மாதிரி மனுஷன் தான் சொல்றாங்கல்ல, அவர் மரியாதைக்குரியவர். உங்கள்கிட்ட பேசுற மாதிரி பேசக்கூடாது, சத்தமா பேசக்கூடாது. கஜஹரிபா, அப்படி பேசினா என்ன ஆகும்? ஏன் பேசக்கூடாது? பேசினா என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதில் சொன்னார், அன் தஹபத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்குரூன். உங்களுக்கே தெரியாம நீ என்னென்ன அமலெல்லாம் செஞ்சு வச்சிருக்கியோ அத்துணை அமல்களையும் நாசப்படுத்தி விடுவேன், அழித்து விடுவேன். நீ ஹஜ்ஜி செஞ்சிருப்ப,
நீ தொழுது இருப்ப, நீ நோன்பு வச்சிருப்ப, எல்லா அமல்களுக்கு உண்டான நன்மை இருக்குல்ல. நபிக்கு முன்னால் சத்தமிட்டு பேசினால், நபிக்கு முன்னால் நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசுவது போல சப்தமாக பேசினால், உங்களுக்கு தெரியாமலேயே நீங்கள் உணராத ரீதியில் உங்களுடைய அமல்களை எல்லாம் வீணடித்து விடுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்தார். وَإِذَا كَانُوا مَعَهُ عَلَى أَمْرٍ جَامِعٍ لَمْ يَذْهَبُوا حَتَّى يَسْتَأْذِنُوا. நபியின் கூட்டத்தில் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நபிக்கு முன்னாடி இருக்கிறீங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு உங்களுக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டால் உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் எந்திரிச்சு போக கூடாது. ஹத்தா யஸ்தஅதினுஹு, நபியிடத்தில் அனுமதி பெற்ற பிறகுதான் எழுந்து செல்ல வேண்டும். இதெல்லாம் நான் சும்மா கட்டுக்கதையை சொல்லல, ஆயத்தை மட்டுமே சொல்றேன். குர்ஆனில் அல்லாஹ் சொல்வதை மட்டுமே சொல்கிறேன். அல்லாஹ்வுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பும் பாசமும் நேசமும் இருக்குமானால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மற்ற நபியை போல கூட பாவிக்கவில்லை, அதை விட உயர்ந்தவர்களாக பாவித்தார். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பஅலஹும் அலா பஅல் என்றால் 3வது ஜுஸுனுடைய ஆரம்ப திருவசனத்தில் எல்லா நபியும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. நபிமார்களில் ரசூல்மார்களில் கூட சிலரை விட சிலரை நாம் உட்படுத்தி இருக்கிறோம், சிறப்புப்படுத்தி இருக்கிறோம் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாருக்கும் தராத சிறப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தந்தார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலு புயூத்தன் நபிய்யி இல்லா அய்யுதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனா. நபி அழைக்காமல் நபியினுடைய வீட்டுக்கு போக கூடாது. அப்படியே நபி உங்களை அழைத்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டா போனீங்களா, சாப்பிட்டீங்களா, உடனே வெளியே போகணும். உடனே வெளியில் போகணுங்கிறத எந்த வார்த்தையை கொண்டு குர்ஆன் சொல்கிறது என்றால், ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு. ஃபன்தஷிருனா விரண்டு ஓடுங்கள்னு அர்த்தம். சும்மா ஆசுவாசமா எஞ்சி போங்கன்னு சொல்லல. வேலை முடிஞ்சதுன்னா இடத்தை காலி பண்ணுங்க. ஃபைதா தஇம்தும் ஃபன்தஷிரு வலா முஸ்தஅனிஸீன லிஹதீத். தேவையில்லாத வேறு வேறு பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்காதீர்கள். இன்னதாலிக்கும் கான யுக்தின் நபிய ஃபயஸ்தஹி மின்கும். அது நபிக்கு கவலை கஷ்டத்தை தருகிறது. ஆனால் அவர் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுவார். உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது எஞ்சி போங்கன்னு சொல்ல முடியும்? உங்களிடத்தில் அவர் சொல்ல வெட்கப்படுவார். நான் சொல்றேன், போனீங்களா, வேலை முடிஞ்சுதா, எஞ்சி போய்கிட்டே இருக்க, தேவையில்லாத பேச்சுக்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பேசுகிறார். இப்படி ஓரிரு ஆயத்துகள் அல்ல, 1000 வசனங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீபை குறித்து பேசுகிறார். தன்னுடைய ஹபீபுல்லாஹ் அல்லாஹ்வுடைய நேசரான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி பேசுகிறார். எனவேதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதர் மட்டுமல்ல, நபிகளிலும் கூட, நபிமார்களில் கூட முக்கியத்துவம் வாய்ந்த தலைமை தன்மையை கொண்ட, எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய சய்யிதுல் அன்பியா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மரியாதையை போற்றி புகழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.